So welcome to InfoSmite. So today is the concept from the full stack development is இன்னைக்கு ஈஸியான டாபிக் தான். அதாவது நம்ம லாஸ்ட் செங்கல்ல வந்து இருக்கிற மாதிரி, லைக் சிஎஸ்எஸ்ல ஒரு லாஸ்ட் கான்செப்ட்ல வந்து இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இதுக்கடுத்து மேனுவலாக பண்ண போகிற சிஎஸ்எஸ் வந்து இன்றைக்கும் நாளைக்குள்ள கிளாஸோடய முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அது போக நீங்கள் இந்த அனிமேஷன்ஸ்லாம் நான் உங்களுக்காண்டி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். வந்துடும் அந்த வீடியோஸும். நேற்று ஏதோ எரர் ஆச்சு, நீ கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? கிளாஸ் முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஓகேவா? அண்ட் தென் ஸோ நெக்ஸ்ட்டு செஷன்லேருந்து மேனுவலாக முடிஞ்சிடும். அண்ட் தென் அதுக்கடுத்து பூட் ஸ்ட்ராப் பற்றி நம்ம பார்த்தா ஓவராலாக இந்த வீக்குள்ளே சிஎஸ்எஸ் முடிஞ்சிடும்னு நினைக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட்குள்ளே நம்ம என்டர் ஆகலாம். ரைட்? ஓகேவா? ஸோ ஃப்ரம் த கான்செப்ட் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் டுடேஸ் அஜெண்டா இஸ் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ், மீடியா குவரிஸ், ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ எல்லாம் செட்டில் டவுன் தானே, எடுக்கலாம்ல? எனி இஷ்யூஸ் இருக்கா? இல்லை யாரும் சோகத்தில் யாரும் இருக்கீங்களா? இல்லை இல்லை, சரி ரைட், ஓகே. செக் பண்ண எங்கே யார்கிட்டயோ ஸ்மைல் இருந்துச்சே, யாருன்னு தெரியலையே. ரைட், ஓகே, சரி. டுடேஸ் அஜெண்டா வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அண்ட் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மீடியா கோரி பற்றி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் ஏன் ஃப்ளெக்ஸ் பாக்ஸும் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனும் நீங்கள் எடுக்கேன் அப்படின்னா, அந்த ரெண்டுமே வந்து ஒரு ஒரு ஈஸியான கான்செப்ட் தான், ஆனால் மண்டேலே நிற்காது. ஏன்னா இப்போ நான் சொல்லிட்டு போனோடனே நானும் மறந்துடுவேன், நீங்களும் மறந்துடுவீங்க. அந்த மாதிரி ஒரு டஃப்பான கான்செப்ட். இந்த இதுதான் மேக்ஸிமம் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்த்தா மட்டும்தான் இது கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1% ஆஃப் மைண்டுக்காக நிற்கும் நம்மளுக்கு. ஓகேவா? அதை இன்னைக்கு வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம். ஓகேவா? நாளைக்கு வந்து மீடியா கோரிஸும் இன்னொரு ஒரு சின்ன கான்செப்டும் வரும், அதோட சேர்த்து நாளையோட முடிச்சிடலாம். ஓகேவா? பட் நான் இன்னைக்கு மீடியா கோரினா என்னங்கிறது இன்னைக்கு சிம்பிளாக சொல்லிடுவேன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மீடியா கோரி வச்சு தான் லாஸ்ட்டாக கோட் பண்ணுவாங்க. ஏன் மீடியா கோரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் ஃபுல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரைட், நான் இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? இப்போ நான் ஓவராலாக ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்தால் இது ஃபுல் ஸ்க்ரீனாக வரும். ஓகேவா? ஸோ அப்போ நான் போயிட்டு யூடியூப் அப்படின்னு கொடுத்தேன்னா யூடியூப் வரும். இன்கேஸ் எல்லாம் அப்படி அழகாக லோகோ எல்லாம் ஜென்ரேட் ஆகிடும், வெப்சைட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ நான் அது மினிமைஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த சின்னதாவது, ஸோ ஹோம் இதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக போய் விழுந்திருக்கு. ஒரு மாதிரி அக்லியாக பெருசாக விழாமல் சின்னதாக விழாமலாம் இல்லை. ஸோ ஒவ்வொரு விண்டோ சைஸும் மாறும். நான் இழுக்க கரெக்டாக பிரெத் ஆகுது, ஓவராலாக ப்ரௌசரும் ஆகுது. அட்லாஸ்ட்டாக உள்ள சின்ன சைஸ், அதாவது ஒரு ஃபோன் மாதிரி வர சைஸ் தான் இது. இதுக்கு கீழே குறையும் குறையாது. கரெக்டாக நான் எவ்வளோ இழுத்து பார்த்துட்டேன், ஆனால் டாப்பில் குறைக்க முடியும்னு நினைக்கிறேன். எஸ், குறைக்க முடியும். இது ஓவராலாக குறைச்சா டிஸ்பிளே ஆகாது. ஸோ மினிமமாக பார்த்தா இதுதான் ஓவராலாக சின்ன டிஸ்பிளே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிக்சலில் அமைஞ்சிருக்கும். ஸோ ப்ரௌசர் வந்து என்ன எடுத்துக்கணும்னா இவ்வளோ தான் டிஸ்பிளேன்னு எடுத்துக்கும். ஸோ யூடியூப்ல இவ்வளோ டிஸ்பிளே கணக்காகி கரெக்டாக அந்த ஆர்டர் வைஸ் வரும். ஸோ நம்ம எவ்வளோ சைஸ் கூட்டுறோம் குறைக்கோங்கிற மெத்தட் வந்து யார் பண்ணுறாங்கன்னா இந்த மீடியா கோரி தான் பண்ணும். ஸோ அட் லாஸ்ட்டாக நம்ம ஒரு வெப்சைட் முடிச்சுட்டு, நம்ம வெப்சைட் எப்பவுமே ஓவரால் ஸ்க்ரீனில் தான் இப்படியே பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ வெப்சைட் முடிஞ்சோடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்படி கீழே இப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறது அண்ட் தென் இப்படி குறைக்கிறது கூட்டுறது இதெல்லாம் வந்து வரணும் அழகாக. இந்த இப்போ கரெக்டாக ஸ்க்ரோல் டவுன் ஆகி ஈஸியாக வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ இன்கேஸ் நான் வந்து குறைச்சாலும் இதனாலும் சின்ன வியூவாக ஒரு பிக் வருது. கரெக்டாக? ஸோ இந்த கான்செப்டில் ரன் ஆகக்கூடிய விஷயம் எதுனா மீடியா கோரி தான். ஓகேவா? ஸோ இந்த மீடியா கோரி வச்சு நம்ம அட் லாஸ்ட்டாக பிக்சலை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் மேனுவலாக நடக்கக்கூடிய பேரை தான், மேனுவலாக நடக்கக்கூடிய ரெஸ்பான்சிவ் சொல்கிறது தான் மீடியா கோரி. ஓகேவா? அதுக்கு பேர் ரெஸ்பான்சிவ்னு சொல்லுவாங்க. நான் இப்போ வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் ஆகி வருதுன்னு சொல்லுவாங்க, நம்ம பாஷைக்கு அலைன்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ கரெக்டாக அலைன்மெண்ட் ஆகி நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தான் மீடியா கோரிங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்கு நம்ம படித்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ணும்போது மீடியா கோரின்னு ஒன்று ஃபார்மாக கிரியேட் பண்ணி சிஎஸ்எஸ்ல டூலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இது ரொம்ப மேனுவலாக பண்ணணுங்க. லைக் இப்போ பார்த்தீங்க, இப்போ யூடியூப்ல வந்துட்டு எவ்வளோ கண்டென்ட் வருது, ஒவ்வொரு கண்டென்ட்டையும் நம்ம
மீடியா கோடிக்குன்னு தனியாக ஒரு கோடு போட்டு எழுதணும்னு வையேன், ரொம்ப ரிஸ்க் ஆகும். ஸோ அதனால தான் பூட்ஸ்ட்ராப்னுங்கிறத வந்து இப்போ வந்து அந்த மாதிரி கஷ்டப்படாமல் நீ கோடே எழுத மாட்டேன், ஆனால் உன் சைட் வந்து ரெஸ்பான்சிவாக அழகாக அலைன்மெண்ட் ஆகி வரும். அதுதான் பூட்ஸ்ட்ராப்ல நடக்கும். அதை வந்து நம்ம இன்னும் 2 நாளில் பார்ப்போம், ஓகேவா? பட் மீடியா கோரி பேஸாக என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ அந்த கான்செப்டை நான் நாளைக்கு நடத்துவேன். பட் உங்கள் மைண்ட் செட்டுக்கு மீடியா கோரினா என்ன, நம்ம ஒரு வெப்சைட்டை இந்த பாக்ஸை கொடுத்து சின்னதாக பெருசான்னு நம்ம சைஸுக்கு மாற்றும் போது அது எவ்வளோ ரிலேட்டிவாக அலைன்மெண்ட் மாறுது, அந்த கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஸோ டுடே வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அண்ட் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் பார்ப்போம், ரைட்டா? ஓகே தானே? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன், ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் பற்றி பேசுகிறேன். ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயே ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃப்ளெக்ஸுனா என்ன? ஒரு நெளிஞ்சு, அதாவது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். அது எப்படின்னாலும் இப்போ ஸ்லைம் நம்ம வந்து பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், கிளேயும் எடுத்துக்கலாம். ஸோ கிளேயை வந்து நம்ம கையில் வச்சுட்டு என்ன ஷேப்பில் கொண்டு வருவோமோ அது ஃப்ளெக்ஸாக இருக்கிறனால, அது நெளிவாக இருக்கிறனால நம்ம இஷ்டத்துக்கு அதை மாற்றிப்போம், கரெக்டாக? அதே மாதிரி நம்ம வெப்சைட்டையும் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றுறோம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அதுக்கு பேர் ஃப்ளெக்ஸ்னு வச்சாங்க. ஓகே, தென் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ன்னு ஏன் செட்டில் ஆச்சு அப்படின்னா, அந்த பாக்ஸுங்கிறது இங்கே கண்டக்ட் ஆகுது பார்த்தியா? நம்ம அந்த காலம் வைஸாக அந்த காலம் ரோன்னு வருது பார்த்தியா? நம்ம ஒரு டேபிளில் காலம் ரோன்னு பிரிக்கிறத கான்செப்டில் தான் அதை பாக்ஸுன்னு நேம் வச்சாங்க, ஓகேவா? அண்ட் தென் இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் எங்கே ஜென்ரேட் பண்ண போகிறோம், எதுக்கு இதை நம்ம படிக்கணும் அப்படின்னா, ஒரு வெப்சைட்டே வந்து எவ்வளோ அழகாக இருக்கும், இங்கே ஒரு கண்டென்ட் வரும், அது கிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி அழகாக ஜென்ரேட் ஆகும். ஸோ நியூஸ் பேப்பரில் பிரிண்டிங்னால நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுத்து டக்குன்னு அந்த சைடு கொண்டு போயிடும். பட் வெப்சைட்ல அப்படி பண்ண முடியாது. இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸுங்க யூஸ் பண்ணி மட்டும்தான் அந்த காலமோ இல்லை அந்த இதுவோன்னு வரும், ஓகேவா? ஸோ டிவ் பண்ணி வரும்ல, இப்படி ஒன்று இப்படி அந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸாக மல்டிப்ளாக வர கான்செப்ட்ஸ் வந்து எங்கன்னா கிரிட்ல வரும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளெக்ஸ் பார்ப்போம். ஓவராலாக ஒரு ரோ, இது காலமா, சாரி இது காலம், இது ரோ அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சிஎஸ்எஸ் ஃப்ளெக்சிபிள் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎஸ்எஸ் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் இஸ் a நியூ லேஅவுட் மோட் இன் சிஎஸ்எஸ். ஸோ லேஅவுட்டை அமைக்கிறது. இன்ஸ்டாகிராமில் நம்ம லேஅவுட்னு ஒரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ கொலாஜ் அந்த மைண்ட் செட் வச்சுக்கோங்க. பட் ரியல் கொலாஜ் கிடையாது. கொலாஜுங்கிற ரியல் கான்செப்ட் வந்து அது கிரிட்டாக வரும். கிரிட்னா புரியுது இல்லை? இந்த நம்ம ஃபோனில் கேமரா போயிட்டு கிரிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அது இப்படி வந்து இப்படி லைன் மாதிரி வந்துடும், இப்படி போட்டிருப்பாங்க. ஸோ 6 or 12 காலம் ரோ டேபிள் மாதிரி வச்சிடும். ஸோ அது கிரிட் ஆப்ஷன், பட் லேஅவுட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ the CSS Flex box is used to make the elements behave predictably when they are used with different screen sizes and different display devices. ஸோ புரியுதா? நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் நம்ம இஷ்டத்துக்கு பிஹேவ் பண்ணி ப்ரெடிக்டபுளாக வச்சு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ்க்கும் டிவைஸஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என் லேப்டாப் சைஸ் ஒரு சைஸாக இருக்கும், உங்கள் லேப்டாப் வேறு சைஸ், ஈவன் மானிட்டர், ஒவ்வொரு டிவைஸஸும் டிஃப்ரென்ஸ் தானே. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஷேப் சைஸ் ஆஃப் டிஸ்பிளேக்கு அது மாறும், ஏன்னா ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணும்போது, ஓகேவா? அப்புறம் எதுக்கு மீடியா குறின்னு கேட்டுறாதீங்க, அது வந்து பாக்ஸ் சைஸ் குறைக்கிறதுக்கு, ஓகேவா? அதுக்கு நீங்கள் குழப்பக்கூடாது. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் அ மோர் எஃபிஷியன்ட் வே டு லே அவுட், align and distribute space among items in the container, ஓகேவா? ஸோ அதை இஷ்டத்துக்கு அலைன் பண்ணிக்கலாம், லே அவுட் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு ஸ்பேஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம், எங்கே தேவையோ நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். அதான் ஃப்ளெக்ஸ், ஓகேவா? அதான் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ளெக்ஸ்ன்னு புரியலைன்னா இந்த பாக்ஸ் கண்டெய்னரை மென்ஷன், இந்த பிளாக் கலர் கண்டெய்னர் நம்ம வெப்சைட்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் கண்டைன்ஸ் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்ஸ் அண்ட் ஃப்ளெக்ஸ் ஐட்டம். ஸோ இது வந்து நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம கிளாஸ் நேமே வைப்போம். பட் ஃப்ளெக்ஸ் வந்து என்னன்னா மேக்ஸிமம் இந்த நேம்லேயே விளாடுங்க, அப்படி கிளாஸ் நேம் வச்சு விளாடுங்கன்னு சொல்லுவாங்க. லைக் என்னன்னா கண்டெய்னர் அண்ட் ஐட்டம். ஸோ கண்டெய்னர் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டெய்னர்னாலே உங்கள் மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வருது என்னன்னா, இந்த ஷிப்பு கிட்ட நிற்கிற ஒரு டப்பாக்கள்லாம் நம்ம கண்டெய்னர்னு பேசுவோம். அதுதான் நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வரும். எனக்கு அப்படி வந்துச்சு, அதனால சொல்கிறேன். ஸோ அதுதான் மேக்ஸிமம் கண்டெய்னர் நினைப்போம், கரெக்டாக? ஸோ அந்த கண்டெய்னர் என்ன நடக்கும் ரியல் லைஃப்பில்? ஷிப்பில் இருந்து ஒரு கண்டெய்னர் வந்து இறங்குதுன்னா, மேபி இந்த கண்டெய்னருக்குள்ள ஹலோ கிளாஸில் போகிறேன். ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ரியல் லைஃப்பில் ஃப்ளெக்ஸை விட்டுருங்க, ஜஸ்ட் கண்டெய்னரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு கண்டெய்னர் வந்து ஷிப்லேருந்து இறங்கும் நம்ம நாட்டுக்கு. இறங்கி அந்த கண்டெய்னருக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்? ஒரு பெரிய வுட் இருக்கலாம், ஆர்எல்ஸ் வெளிநாட்டிலேருந்து கார் வந்துருக்கலாம், ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஏதாவது வந்து இந்த கண்டெய்னரில் அப்படி செட்டில்மெண்ட்டாக ஒவ்வொரு வயசாக ஸ்பேஸ் விட்டு அழகாக வந்து இருக்கும் கார்னா. அந்த மாதிரி நான் மேக்ஸிமம் வுட்டு தான் பார்த்துருக்கேன். வுட்டும் வந்து இறங்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு கண்டெய்னரில் வைப்பாங்க, கரெக்டாக?
அந்த மாதிரி இங்கே நம்ம HTML கோடில் ஒவ்வொரு டிவ் ஓவராலாக ஒரு டிவ்னு கொடுப்போம் பார்த்தியா. நம்ம நேற்று வந்துட்டு ஒரு ஃப்ளோட்டில் வந்துட்டு வெப்சைட் வச்சு கிளியர் ஃப்ளோட் கிளியர் இந்த இதெல்லாம் பார்த்தோம்ல. லெஃப்ட் சைடில் இமேஜ் வச்சோம், ரைட் சைடில் கண்டென்ட் வச்சோம். 2 கண்டென்ட்டாக வைக்கும் போது 2 டிவ் யூஸ் பண்ணோம் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி 2 டிவ் யூஸ் பண்ணும்போது ஒரு டிவை கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கோட் லாங்குவேஜில் நம்ம வார்த்தையாக பேசுகிறோம், நம்ம ஐடி ஃபீல்டில் போய் வர்றோம் அப்படின்னா இப்படி கண்டெய்னர் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஸ்பீச்சில். ஓகேவா. ஸோ நீங்கள் கண்டெய்னர்னால் குழம்பிடக்கூடாது. ஸோ ஒவ்வொரு டிவுக்கும் ஒரு கண்டெய்னர் மென்ஷன் பண்ணும், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ கண்டெய்னர் ஸ்பெசிஃபைஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பேரண்ட். ஸோ நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், 2 பேரண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பேரண்ட்குள்ளே சில்ட்ரன் தான் அந்த இன்னொரு டிவ். ஓகேவா. ஸோ டிவுக்குள்ளே டிவ் போகும்போது நம்மளுக்கு பேர் வைப்பாங்களா, அதனால இங்கே ஃப்ளெக்ஸில் வந்து கண்டெய்னர் பேர் வச்சோம். ஸோ இட் இஸ் டிக்ளேர்ட் பை செட்டிங் த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் எலமெண்ட் டு எய்தர் ஃப்ளெக்ஸ் ஆர் இன்லைன் ஃப்ளெக்ஸ். ஸோ இந்த இன்லைன் ஃப்ளெக்ஸை பற்றி கவலைப்படாதீங்க, நம்ம பார்ப்போம். ஸோ டிக்ளேரிங் ஆஸ் பை செட்டிங் அப் த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒவ்வொரு டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியை வச்சு பேசுறது தான் அந்த கண்டெய்னர் ஓவராலாக சொல்லுவோம். உங்கள் மைண்டில் அந்த ஷிப்பை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். ஓகேவா. ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ளே வுட்டு நான் இந்த காரு நிறைய ப்ராப்பர்ட்டி சொன்னோம்ல, அதுதான் ஐட்டம்ஸ். ஸோ ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ். இந்த ஐட்டம்ஸ் ஸ்பெசிஃபை ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சில்ட்ரன். ஸோ பேரண்டோட சில்ட்ரன் சொல்கிறாங்க அப்படின்னு. ஓகேவா. தேர் மே பி 1 or more ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் இன்சைட் ஆர் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். ஸோ ஒன்று இருக்கலாம், நிறையவே இருக்கலாம். 1-2 காராக வந்து இறங்கும், நிறைய காசு இருக்குங்களா, அந்த கான்செப்ட் தான். ஓகேவா. அதில் 2 இந்த மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நேமாக மென்ஷன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு என்னன்னா, ஸோ ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் புரியுதா. இது இந்த ஆரஞ்சு கலர் டிஸ்பிளேல இருக்கிறது எல்லாமே கண்டெய்னர், இதெல்லாம் ஃப்ளெக்ஸ் ஐட்டம். ஸோ இது எக்ஸாம்பிளாக கொடுக்கறதுக்கு இது இந்த ஸ்லைட். ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ஸ்பெசிஃபைஸ் ஹவு ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் ஆர் செட் இன்சைட் அ ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். நம்ம கோடில் வந்து இப்படி தான் ஒரு இங்கே ஒரு பேராகிராஃப், இங்கே ஒரு பேராகிராஃப், இங்கே ஒரு பேராகிராஃப், இப்படி தான் நம்ம செக்மெண்ட் பண்ணுவோம். அது ஒரு எக்ஸாம்பிளாகவே இப்போ பார்ப்போம். ஓகேவா. It sets the flex items inside a flex container along a flex line. By default, there's only one flex line plus flex container. Everything outside a flex container and inside a flex item is considered as usual. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓவராலாக நான் கண்டெய்னருக்கு வந்து ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இது கரெக்டாக அலைன்மெண்ட் ஆயிரும். ஸோ நான் ஒவ்வொரு ஐட்டமுக்கு போய் ஃப்ளெக்ஸ்னு பேர் சொல்லிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. அதாவது கோட் லாங்குவேஜ்க்கு நம்ம சிஎஸ்எஸ்ல ஸ்டைல் பண்ணும்போது புரியும் நான் சொல்கிறது என்ன. ஸ்டைல் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ ஒவ்வொரு ஃப்ளெக்ஸ்க்கும், அதாவது ஒவ்வொரு ஐட்டமுக்கு போய் நான் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்ல வேணாம், ஓவராலாக கண்டெய்னருக்கு நான் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா. அதான் யூஸ்வலாக அப்படியே தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு என்னென்னா 4 மோட்ஸ் இருக்குதுல்ல. ஓகேவா. இந்த 4 மோட்ஸை பற்றி நம்ம வர ப்ராஜெக்ட்ஸில் பார்ப்போம். ப்ராஜெக்ட் தான் ஓவராலாக சிஎஸ்எஸ் முடிஞ்சு வரும்ல, அந்த ப்ராஜெக்ட்டும் அது போக நாளைக்கே நான் வந்து ஏதாவது ஒன்று கொண்டு வரேன். ஓகேவா. ஸோ 4 மோட்ஸ் இருக்கு. என்னெல்லாம், பிளாக், இன்லைன், டேபிள், பொசிஷன். ஸோ பிளாக் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இட் யூஸ் டு மேக் செக்ஷன்ஸ் இன் வெப் பேஜ். ஒரு செக்மெண்ட்டாக ஒரு ஜென்ரேட் பண்ணதுக்கு அந்த பிளாக். புரியுதா. இப்போ ஸ்கூல் இருக்குது அப்படின்னா பிளாக் ஏ, பிளாக் பி, பிளாக் சி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பிளாக்கை ஜென்ரேட் பண்ணும். ஸோ இன்லைன்னா நம்மளுக்கே தெரியும், இட் இஸ் யூஸ்டு ஃபார் த டெக்ஸ்ட். ஒரு குறிப்பிட்ட லைனுக்கு மட்டும் ஜென்ரேட் பண்ணும். ஸோ டேபிள் அதே மாதிரி 2 dimensional டேட்டா கனெக்டட் டு த டேபிள். ஸோ ஒரு 2 மெத்தடாக ஒரு நேம் இருக்குது, அந்த நேமை வச்சு அவனோட செக்ஷன், கிளாஸ் செக்ஷன் என்னன்னு சொல்கிறதுக்கு நேம் செக்ஷன்னு பிரிப்போம். ஸோ அது டேபிளாக வச்சதான் பிரிக்க முடியும், அதனால அதை சொல்லுவாங்க. பொசிஷன், இட் இஸ் யூஸ்டு ஃபார் எக்ஸ்பிளிசிட் பொசிஷன் ஆஃப் அன் எலமெண்ட். ஸோ ஒரு இடத்த பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா கரெக்டான பொசிஷன் கொடுக்கணும், அந்த கான்செப்டை இதுலேயும் சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ 4 மோடு இருக்குது. இந்த 4 மோடும் வச்சு என்ன நடக்குங்கிற கான்செப்ட் நம்ம வரப்போகிற எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக பார்த்துரும். ஓகேவா. உங்களுக்கே தெரியாது, ஈவன் எனக்குமே தெரியாது. நான் வந்து பிபிடியில் ஒன்று நடத்தியிருப்பேன், எக்ஸாம்பிள் வந்து புதுசாக சொல்கிற மாதிரி சொல்வேன். நேற்றே நம்ம அப்படி தான் பார்த்தோம், அந்த கர்சர், பாயிண்டர், அப்புறம் பாக்ஸ் ஷேடோவும் நம்ம படித்தோட மறந்த மாதிரி ஆயிட்டு பற்றியா. ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் ஒரு எக்ஸாம்பிள் வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் ஈஸியாக. ஸோ இது ரிலேட்டடாகவும் நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாடியில் H2 H4 ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ், அண்ட் தென் இந்த டிவ்லேருந்து இந்த க்ளோசிங் இங்கே இருக்குது கரெக்டாக. ஸோ இதுதான் மெயின் டிவ். ஸோ இதுக்கு தான் கண்டெய்னர்னு பேர் கொடுத்துட்டாங்க, கிளாஸ் நேம். ஓகேவா. அதுக்குள்ளே ஒரு 3 டிவ், ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3. அவ்வளோதான். HTML பொறுத்தவரை சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரை கால் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா. ஸோ ஒரு ஃப்ளெக்ஸ் ஆக்சஸ் ஆக போகுது கோடில் அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு நம்ம இந்த வேர்டை கொடுத்தே ஆகணும். இது கொடுத்தா மட்டும்தான் இது ஃப்ளெக்ஸுக்கு கூட்டான ஒர்க்கை எடுத்துக்கணும். ஓகேவா.
நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த வெப்சைட்டு ஃப்ளோட் வச்சு பண்ணும்போது தான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு கொடுக்கணும்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? முந்தானித்து நடக்கும்போது. ஸோ அந்த ஃப்ளெக்ஸ் வந்து என்ன செய்யும்னு நான் சொன்னேன், அது கொடுக்கலைன்னா இந்த டெக்ஸ்டைல் லைன் ரைட் சென்டர் வந்து ஆக்சஸ் ஆகாது அப்படின்னு சொன்ன தெரியுமா? நம்ம வந்து ஃபூட்டர் வந்துட்டு இந்த ரைட்டில் போட்டோம், ஞாபகம் இருக்கா? யாருக்கா எதுவும் ஞாபகம் இருக்கா? ஹசீனா ரைட், சூப்பர். ஓகே, ஸோ அந்த டெக்ஸ்டைல் சென்டரை நம்ம ரைட்டில் வைப்போம் கரெக்டாக. அந்த ரைட்டில் வச்சு நான் ஃப்ளெக்ஸை எரேஸ் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கும் போது அது ரைட்டில் இல்லாமல் வேற எங்கேயோ போய் விழுந்துச்சு. ஸோ அது ஃப்ளெக்சிபிளாக அது ஆக்சஸ் ஆகலை. ஓகேவா? அதனால இங்கே இந்த காலம் ஒர்க் யூஸ் ஆகி அது நேராக அந்த வேர்டை மட்டும் தூக்கிட்டு போய் ரைட்டில் போடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக நடக்கிறதுக்கு ஒர்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ண விஷயம் இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஓவராலாக டியூ நேம் வந்து என்ன, ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்னு வச்சுக்கோம். ஸோ அதுக்கு ஃப்ளெக்ஸ் கொடுத்தாச்சு, அதுக்கெல்லாம் ப்ளூ. ஸோ எல்லாமே ப்ளூவில் ஜென்ரேட் ஆயிரும். ஓகேவா? ஓவராலாக அது ஃப்ளெக்ஸு கொடுக்காம இருந்தால் இப்படி ஜென்ரேட் ஆயிருக்கும் ப்ளூ. பட் ஃப்ளெக்ஸுன்னு கொடுத்தனால அது காலம் மாதிரி ஜென்ரேட் ஆயிரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரில் டிவ், ஸோ ஒரு ஸ்பேஸ் விட்டு டிவ்னா காம்பினேட்டர்ஸில் நம்ம படித்தோம் கரெக்டாக. கிரேட்டர் தென் போட்டால் அதுக்கு கீழே உள்ளது இந்த மாதிரி படித்தோம். ஈவன் நீங்கள் இப்போ அதில் கொலாப்ஸ் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உள்ள கோடில் என்ன இருக்குன்னு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் அதை ரீகால் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு தெரியாத ஒரு கோடை கொடுத்துட்டு இந்த மாதிரி காம்பினேட்டர்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு, இப்போ காம்பினேட்டர்ஸ்னு உங்களுக்கு அது தெரியுது அப்படின்னா அப்போக்கே நீங்கள் கூகுளில் செக் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நானே சொல்லியிருக்கேன், இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்பேஸ் தான் விட்டுருக்காங்க. ஸோ ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் உள்ள எல்லா டிவும், அப்போ 3 டிவும் செலக்ட் ஆயிரும். அப்படியா? அப்போ அதில் என்ன கொடுத்துருக்கோம், பேக்ரவுண்ட் கலர் ஸ்கை ப்ளூ. ஸோ ஒவ்வொரு ஐட்டமும் ஸ்கை ப்ளூவில் வரும். மார்ஜின், அதாவது இங்கே ஸ்டார்ட் ஆகிற இடம், இந்த இடம் மார்ஜின் வந்து 10 பிக்சல் கேப் விடும். ஸோ கேப் விடும். அப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகும் 10 பிக்சல் ஆகும், இங்கேயும் 10 பிக்சல் ஆகும் கரெக்டாக. அண்ட் தென் பேடிங் வந்து, அதாவது இந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த 4 பேடிங் வந்து இந்த 4 10 பிக்சல் விடும் கரெக்டாக. ஸோ நானும் விழுந்துட்டு, ஸோ அதே மாதிரி ஜென்ரேட் ஆகிடும். இன்கேஸ் இப்போ நான் அந்த ஃப்ளெக்ஸை அழிச்சிட்டேன் அப்படின்னு வைங்கன்னா இந்த ஐட்டம் 1 இங்கே விழுந்துருக்கும், ஐட்டம் 2 ஐட்டம் 3 இங்கே வரும். ஸோ அது காலம் வைஸாக ஜென்ரேட் ஆகும். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? இதை நம்ம பார்ப்போம் திரும்ப கோடில் ஸ்டைல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு என்னன்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ஆக்சஸ். இதை வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம், பட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? வெயிட் a minute. Yeah. So main axis and cross axis. ஸோ ஆக்சஸ் அப்படிங்கிறது கோட் லாங்குவேஜில் சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணிக்காங்க. பட் நம்மளுக்கு மெயின் ஆக்சிஸ், அதாவது நம்ம இந்த கிராஃப் போடும்போது 10th பார்த்துப்போம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். நம்ம வந்துட்டு கிராஃப் போட்டு முடிச்சோன்னே ரைட் டாப்பில் வந்துட்டு ஸ்கேலுக்கு ஒரு ஹெட்டிங் போட்டு எழுதுவோம்னு நினைக்கிறேன். நான் படிச்சபோது இருந்துச்சு, நீங்கள் இருக்கும்போது இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. பட் எழுதுவோம் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன சென்டிமீட்டரில் போட்டிருக்கோம், என்ன நம்பர் யூஸ் பண்ணிக்கோம், 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஏதோ எழுதுவோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கே தெரியும் இந்த லைன்னா எக்ஸ் ஆக்சிஸ், இதுனா ஒய் ஆக்சிஸ். நம்ம இங்கே பார்ப்போம், பட் இது எல்லாம் ஒரே தான். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் சொல்கிறது வந்து மெயின் ஆக்சிஸ், அதாவது கண்டெய்னருக்கு பேர் வைக்காங்க. ஓகேவா? ஏன்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் வந்துட்டு நிறைய வரும். ஓகேவா? ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கும்போது அதுக்கு உண்டான பேரை இந்த மாதிரி படிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அதனால தான் உங்களுக்கு பிபிடி போட்டு இப்படி ஸ்லைட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு கோடராக உங்களை நம்புறது வந்து நீங்கள் பேசுகிற வார்த்தையால் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கோடர் காமிக்கணும்னா நீங்கள் படித்தா மட்டும் போதாது, அதோட லாங்குவேஜில் நீங்களும் கலந்துரைந்தாண்டு பேசணும். அது நீங்கள் பேசலை அப்படின்னா உங்களை ஒரு கோடராகவே யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த கான்செப்ட் வரும்போது இந்த மாதிரி நேம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கும்போது இது மெயின் ஆக்சிஸ், அண்ட் தென் ஒய் ஆக்சிஸில் பார்க்கும்போது கிராக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ எல்லா கண்டெய்னரையும் மென்ஷன் பண்ணி சொல்லுது. அண்ட் தென் ஒவ்வொரு ஐட்டமையும் மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு நேம்ஸ் இருக்குது, அதை நெக்ஸ்ட் சைடில் பார்ப்போம். ஸோ மெயின் ஆக்சிஸ் பற்றி, ஸோ டிஃபால்ட்டாக மெயின் ஆக்சிஸ் எப்படி ரன் ஆகும்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் மெயின் ஆக்சிஸ் இஸ் கால் மெயின் ஸ்டார்ட், அண்ட் லென்த் பிட்வீன் மெயின் ஸ்டார்ட் அண்ட் மெயின் எண்ட் இஸ் கால் மெயின் சைஸ், மெயின் எண்ட் இஸ் எண்ட் பாயிண்ட். ஓகேவா? இது ஒன்றும் பெருசாக இல்லை. ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அது இந்த கோட்லேருந்து பார்த்தா தெரியும். ஒன்று ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சொல்கிறது மெயின் ஸ்டார்ட், எண்டிங் பாயிண்ட்டை சொல்கிறது மெயின் எண்ட். ஸோ நடுவில் இருக்கிற பேரை சொல்கிறது மெயின் சைஸ். ஓகேவா? சிம்பிளாக அதை ஒரு ஸ்லைடாக கொடுத்துருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராஸ் ஆக்சிஸ். ஸோ அதே மாதிரி தான் கிராஸ் ஸ்டார்ட், கிராஸ் சைஸ், கிராஸ் என். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுறது கிராஸ், கீழே இறங்குறது என், நடுவில் சொல்கிறது சைஸ். ஓகேவா? ஃப்ரம் டாப் டு பாட்டம், அதை குழப்பிடக்கூடாது. டாப் டு பாட்டம்னா ஒய், லெஃப்ட் டு ரைட்னா எக்ஸ். அதனால தான் நான் எக்ஸும் ஒய் ஆக்சிஸ் வச்சு சொல்கிறேன். ஸோ மெயின் அண்ட் கிராஸ் ஆக்சிஸ்லேயே வந்து அந்த கண்டெய்னரை மென்ஷன் பண்ணி எப்படி சொல்கிறாங்க, நான் அப்படியே டாட் வச்சு காமிச்சேன், அவங்களே பிபிடி போட்டிருக்காங்க. ஸோ மெயின் ஸ்டார்ட், மெயின் எண்ட், மெயின் சைஸ், கிராஸ் ஸ்டார்ட்ஸ், கிராஸ் எண்ட், கிராஸ் சைஸ். ஸோ இதுவரை பார்த்தது புரியுதா? உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ரைட், ஓகே. அஜிதாக் ஓகே. வேற எனி ஒன் இன்ஃபேன்? ஜீவதர்ஷினி, அசினா, சச்சிகுமாரன். ரைட், ஓகே. சரி, டவுட்ஸ் இல்லை அப்படின்னா இந்த இந்த யோஞ்சி போடுங்க. என்ன இந்த கொண்டாட்டம் மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரைஸ் அப் பண்ணி கேளுங்க, ஆர்எல்ஸ் மைக் ஆன் பண்ணி கேளுங்க. ஓகேவா? கொஞ்சம் ஓவராக இருக்கும். பரவாயில்ல, சச்சிகுமாரன் போட்டார். ரைட், ஓகேடா. சரி, ரைட். இப்போது சிஎஸ்எஸ் மீடியா கோரிஸ் வந்திருக்கு. பட் நம்ம இன்னைக்கு இந்த ஸ்லைட் பார்க்கல. நாளைக்கு நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன். பட் உங்களுக்கு மீடியா கோரிஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் பற்றி எல்லாம் மென்ஷன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் டேரக்ஷன் பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் தெரிஞ்சு 3 ஸ்லைடு இருக்குது. 4 கோடுக்கு ஒரு 5. ஸோ இந்த வீடியோ வேணால் பாருங்களேன். அந்த தெரியுதா? குறைக்காங்க, குறைக்க குறைக்க கலர் மாறுது பற்றியா? அது ஏன்னா நம்ம ஒவ்வொரு டிஸ்பிளேயும் எவ்வளோ பிக்சலில் மாறுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதை பற்றி இன்டெப்த்தாக அந்த கோடை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நாளைக்கு பார்க்கணும். ஓகேவா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு பண்ணலாம். ஸோ டுடே ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட். ஓகேவா? நம்ம இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3. அது பாட்டுக்கு மார்ஜின் பேடிங் கொடுத்தோன்னே காலம் வைஸாக லெஃப்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, அதுக்கடுத்து ஒன்று அப்படின்னு விழுந்துட்டு கரெக்டாக. அது வந்து ஆட்டோ டைரக்ஷனாக விழுந்திருக்கு. ஸோ அந்த டைரக்ஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வழி கொண்டு வரணும் அப்படின்னா நான் 2 கான்செப்ட் சொன்னேன். காலம், ரோ வச்சு சொன்னேன். அந்த கான்செப்ட் தான். ஸோ ஆட்டோவாக நடந்தால் காலமில் நடக்கும், அண்ட் தென் ரோ இருக்கும், அண்ட் தென் ரோ ரிவர்ஸ், காலம் ரிவர்ஸ்னு ஒரு டைப்ஸ் இருக்கும். ஸோ அது என்னன்னா, the flex direction property is used to set the direction of the flexible item. ஸோ ஒரு ஐட்டம் நான் ஃப்ளெக்சிபிள் பண்ணணும்னா அதுக்கு ஒரு டைரக்ஷன் வேணும் inside the flex container. It is default value is row left to right, top to bottom. ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டாக ரோவில் தான் இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு வந்து ஒன்றுக்கு அடுத்து விழுந்துச்சு. ஓகேவா? ஸோ த அதர் பாசிபிள் வேல்யூஸ் ஆர் ரோ ரிவர்ஸ், காலம் ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ்னால் என்னன்னு தெரியும். இப்போ ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3ன்னு ஆரம்பிச்சது அந்த சைடு ரைட்ல இருந்து ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3. அப்போ நம்ம கண்ணுக்கு பார்க்கும்போது ஐட்டம் 3, ஐட்டம் 2, ஐட்டம் 1ன்னு வரும் கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் காலம், அதே மாதிரி காலம் ரிவர்ஸ். ஓகேவா? ஸோ சின்டாக்ஸ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் போட்டு ரோனா அப்படி ஜென்ரேட் பண்ணும். இப்போ கொடுக்கலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக அதே தான் நடக்கும். ரோ ரிவர்ஸ், காலம் ரிவர்ஸ் கொடுக்கறனால இதே கொடுக்கும். ஸோ ரைட். ஸோ யூஸிங் ரோ ரிவர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கோட் பார்க்கலாம். பாடியில் வந்துட்டு ஒரு H1 அண்ட் ஒரு டிவ். ஸோ இங்கே ஐடி மெயின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ நம்ம இஷ்டம் தான். பட் நம்ம நேம் என்ன வைப்போம்? ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்னு வைப்போம். ஸோ கிளாஸ் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ ஒரு எத்தனை ABCDEF. ஸோ 6 டிவ் கொடுத்துருக்காங்க. 6 டிவ்லையும் இன்லைன்லேயே ஸ்டைல் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு கலர் கொடுத்து ABCDEF ஒவ்வொரு இது கலர் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஐடி மெயினை கால் பண்ணியிருப்பாங்க. ஐடினா ஹேஷ்டேக் போட்டு யூஸ் பண்ணும். ஸோ ஓவராலாக மெயின் வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா விட்டும் ஹைட்டும் ஒரு பிக்சலில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகிட்டு அண்ட் தென் பார்டர் வந்துட்டு 1 பிக்சல் சாலிட் ஒரு கலரில் வரணும். அதாவது என்ன கலர்னே இல்லை, வியூவே ஆகலை, ஆனால் என்னமோ ஒரு கலரில் வந்து சரி ரைட்டு. நெக்ஸ்ட் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோ ரிவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போதைக்கு இதை மட்டும் பாருங்க, இந்த கோடை பார்க்காதீங்க. ஸோ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோ ரிவர்ஸ்னு கொடுத்தோன்னே பொதுவாக நார்மலாக எப்படி ஜென்ரேட் ஆகும்? இங்கேருந்து ABCDEF அப்படின்னு. ஸோ ரிவர்ஸ்னோடனே ABCDEF. ஆனால் நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்? FADCBA. ஸோ அவ்வளோதான். கோட் பார்த்தாலே உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும் அந்த கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெயினில் உள்ள எல்லா டிவும், அதாவது இந்த டிவுக்குள்ளே உள்ள எல்லா டிவும் எடுத்துட்டு விட்த் அண்ட் ஹைட்டு 50 பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது அந்த உள்ள டிவ் மட்டும் 50 பிக்சலான ஸ்கொயரில் இருக்கும். அப்போது இந்த வித் ஹைட் எங்கே போயிருக்கும்? 400. அது இங்கே இருக்கும். இந்த ஒரு பார்டர் தெரியுதா? இந்த லைனில் வந்து இப்படியே இறங்கி
400 பிக்சல் இந்த முடியுதா லைனு. இதோட பார்டர் லைன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1 பிக்சலுக்கு கொடுத்து அதை பேரை என்னன்னு வச்சாங்க, ஏதோ ஒரு கலர் கொடுத்துருந்தாங்க. அந்த இருக்கா அந்த கலர்ல கொடுத்துருக்கேன். அது நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியல, இப்படி இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியல, லேசா இந்த ஒரு லைன் தெரியுது அவ்வளவுதான். ஸோ அந்த 400 ஹைட்டு வித்தும் இங்கே இருக்கு. ஆனா உள்ள உள்ள கலருக்கு உண்டான வித் ஹைட் வந்து குட்டியா 50-50 கொடுத்துருக்காங்க. அதனால அது நீட்டா அலைன் ஆயிருக்கு. ஓகேவா, 400கே கொடுத்தா கொஜன்னு பெருசா தண்டியா வந்து பிக்சலை உடைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, ஸோ அந்த கான்செப்ட் ரைட்டா. இது ரோ ரிவர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைடு என்னன்னா காலம். ஜஸ்ட் சிம்பிளா அதே மாதிரி ஒரு 6 ஏபிசிடி டிவ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வித் ஹைட்டு. ஸோ அதுக்கு உண்டான வித் ஹைட்டு வந்து 50-50 டிவ்வில் கொடுத்துட்டு ஃப்ளெக்ஸில் வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் கொடுக்கலாம். ஸோ ஏபிசிடி ஹெச். இதே இது காலம் ரிவர்ஸ்னு கொடுத்தா இங்கேருந்து ஏ ஸ்டார்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்லைடு அதான் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், பட் இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம நினைக்கலாம் ஏ இங்கே தானே ஆரம்பிக்கு, அப்போ இங்கேருந்து ஏபிசிடின்னு ஆரம்பிச்சு வரலாம்ல. பட் ரிவர்ஸ்னா இந்த ஸ்பேஸை கணக்கு எடுக்கும், புரியுதா? ஏன்னா இது வந்து 400 பிக்சல்குள்ளே நம்ம சாரி எஸ் வித் அண்ட் ஹைட் 400 பிக்சல்குள்ளே ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ மீதி வேல்யூவை இதை மேலே கொண்டு வந்து தான் ரிவர்ஸ் பண்ணும். ஓகேவா, நம்ம சிம்பிளாக வந்து இந்த வித் ஹைட் இல்லாமல் இதை மட்டும் கொடுத்து இங்கே கொடுத்தோன்னு வையன், அது நீட்டாக இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, நம்ம எக்ஸாம்பிள்ஸில் பார்ப்போம், கண்டிப்பாக தெரியும். ஸோ எஸ், லெட் அஸ் ப்ராக்டிஸ் சம் சிஎஸ்எஸ் ஸ்டைல். ஸோ ஓகேவா, ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வச்சு இல்லை கான்செப்ட் எனி டவுட் இருக்கா? மச்சாச்சிதாக்கல்ல சச்சுமனுக்கல்ல ஆடி நல்லா தெரிக்குங்கப்பா. அதில் வேற யாருக்கும் ஜீவதர்ஷினி ஆசினா இன்ஃபேன்ட் நான் கோட் ஸ்டார்ட் பண்ணவா? ரைட், ஓகேடா, சரி. ஸோ நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன் பார்த்தியா, இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். ஸோ இது ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் அண்ட் கேப் ஒரு 10 பிக்சல்னு கொடுத்துருக்கேன். அதுதான் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இந்த கோட் எப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ. ஸோ ஃப்ளெக்ஸ்ன்னு நான் வைக்கேன். Let's start HTML. ரைட், ஸோ பாடியில் வந்துட்டு நான் அப்படியே காமிச்ச கூட போடுமா. ஸோ H1 ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ன்னு வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிவ் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா, அந்த டிவ்க்கு கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர். அதுக்குள்ள ஒரு டிவ், அந்த டிவ்க்குள்ள ஒரு பேராகிராஃப். ஸோ பேராகிராஃப் வந்து நம்ம இதுலேருந்து எடுப்போமே. ரைட், இதுக்கு கிளாஸ் நேம் வந்து ஸோ கிளாஸ் நேம் வேணாம், ஏன்னா அதே தானே கொடுப்போம். ஸோ அது ஒரு 3 டைம்ஸ் நான் வந்து கொடுக்க போகிறேன். 3 டைம்ஸ் வந்துட்டு இதை ப்ரீலோக்காக ஃபஸ்ட்டு பார்ப்போம் எப்படி வந்துருக்குன்னு. வரிசையாக அப்படியே ஒன்றுக்கு ஒன்றா பக்கத்தில் வரும். யா, ஸோ நான் டிவ் போட்டனால இது தனியாக செப்பரேட் ஆகிருக்கு. கரெக்டாக இப்போ நான் டிவ்வை எடுத்துட்டேன் அப்படின்னா, ஐ மீன் இந்த டிவ்வை போடாமல் வச்சேன்னா அந்த பேராகிராஃப் 3 இதுக்கு பக்கத்துலேயே ஜென்ரேட் ஆகிடும். அது நல்லா இருக்காது. ஸோ நம்ம இது வந்து பக்கத்தில் கொண்டு வரணும். கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ தான் ஸ்டைலுக்கு வரேன். ஸ்டைல். ஸோ ஸ்டைலில் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்டெய்னரை கூப்பிட்றேன். ஸோ எனக்கு வந்து ஓவராலாக டிஸ்பிளே ஃப்ளெக்ஸில் இருக்கும். ஓகேவா, நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்த உடனே உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது காலமாக ஜென்ரேட் ஆகிட்டு நீட்டாக அப்படி அழகாக அதாவே ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு. நான் வந்து இல்லை எனக்கு இன்னும் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா
நான் கேப் அப்படின்னு போட்டு ஒரு 30 பிக்சல் அப்படின்னு கொடுத்தேன்னா அதுக்கு கேப்பாக ஒரு 30 பிக்சல் எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் அந்த வேர்டை கொஞ்சம் கீழே இறக்கும். நான் இன்கேஸ் அதை ஃபுல்லாக எடுத்துட்டேன் அப்படின்னா அது நார்மலாக எக்ஸ்டெண்ட் ஆகி அதாவே ஒரு கேப் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதுக்கு மட்டும் நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தேன் அப்படின்னா கண்டெய்னரில் உள்ள எல்லா டிவுக்கும் பேக்ரவுண்டில் வந்துட்டு லைட் க்ரீன். ஸோ அது ஓவராலாக டிவ் எடுத்துருக்கு, பேராகிராஃப் எடுக்கல. அதனால் நான் இன்னொரு ஸ்பேஸ் விட்டு பி கொடுப்பேன். இப்போவும் அப்படி தான் எடுத்துருக்கோம். சரி, இதுக்கு பேராகிராஃப்லையும் கொடுத்துரும். நம்ம இதுக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கிளாஸை கால் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். கிளாஸ் பி அப்பவும் ஒன்றும் பெருசாக மாறலை. ஸோ இன்கேஸ் நான் கேப் கொடுத்தேன்னா மாற வாய்ப்பு இருக்கும். எஸ், இப்போ புரியுதா? நான் வெறுமனே கேப் கொடுக்கலன்னா அது ஓவராலாக ஒரு லைனாக ஜென்ரேட் ஆயிடுச்சு. நான் இப்போ கேப் கொடுத்தோன்னே என்ன ஆயிட்டுன்னா அது தனியாக ஒரு இதாக ஜென்ரேட் ஆகிடும். கிட்டத்தட்ட இதுவும் அதுவும் ஒன்று தான். இங்கே வந்து வேர்டிங்ஸ் நான் அதிகமாக கொடுத்துருக்கேன் தேர்டு இதுக்கு. புரியுதா? ஸோ அதாவே அலோகேட் ஆகிட்டு பற்றியா, இது ஒரு தனியாக பேராகிராஃபாக பிரித்து அது மட்டும் பெருசாக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதுதான் ஃப்ளெக்ஸோட கான்செப்ட். நான் இன்கேஸ் ஃப்ளெக்ஸை எடுத்துட்டேன் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா என்ன வர மாட்டேங்கி. இன்கேஸ் நான் ஃப்ளெக்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து கன்சிடர் பண்ணாமல் லைன் பை லைனாக டிஸ்பிளே ஆகும். ஸோ அவ்வளோதான். ஃப்ளெக்ஸை வந்து காலம் வச்சு நம்ம பிரித்து கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இது இருக்கட்டும். பட் நம்ம கான்செப்ட் படி நம்ம ஐட்டம் வச்சே நம்ம பண்ணுவோம். ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஐட்டம் வச்சு என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு ஐட்டமாக தனித்தனியாக கொடுத்தோம். கரெக்டாக? அதே மாதிரி ஒரு டிவ், அந்த டிவுக்குள்ள ஒவ்வொரு டிவ் ஐட்டம் 1 ஐட்டம் 2ன்னு எல்லாம் வந்துச்சு. கரெக்டா? மார்ஜின் இது போட்டு இந்த ஸ்லைடில் பார்த்த மாதிரியே பண்ணிடுவோம். கிளாஸ் வந்து கண்டெய்னர் இருக்கட்டும். ஸோ கண்டெய்னர் கொடுத்தோன்னே ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் மாதிரி அதுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு நம்ம கேப் தேவையில்ல, நம்ம கொடுக்கல. பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ. இதில் வந்து இதை எடுத்துருவோம். ஸோ கண்டெய்னரில் உள்ள எல்லா டிவும் என்ன பண்ணணும்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து ஸ்கை ப்ளூவில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஒன்றா ஸ்கை ப்ளூவாக ஆகிட்டு. பட் நம்ம பேடிங் மார்ஜின் கொடுத்தா தான் அது நவுண்டு கொஞ்சம் போகும். ஸோ மார்ஜின் ஒரு 10 பிக்சல், அதில் 10 பிக்சல் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரைட், இப்போ புரியுதா? மார்ஜின் ஒவ்வொருதுக்கா இங்கே 10 இங்கே 10 இங்கே 10 கொடுத்துட்டு, ஸோ பேடிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா பேடிங் வந்து ஒரு 20 கொடுக்குமா? இப்போ பார்த்தா தெரியும். ஸோ இங்கே 20 இங்கே 20 இங்கே 20. ஸோ இதுதான் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் வியூ ஆஃப் CSS ஸ்டைலிங் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். சிம்பிள் எக்ஸாம். ஓகேப்பா? ஸோ காலமாக எப்படி ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதில் பேர் என்ன? இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற எண்ட் பாயிண்ட். ஸோ மார்ஜின் ஆக்சிஸ், மெயின் ஆக்சிஸ் படித்தோம்ல, அதில் மெயின் ஸ்டார்ட், இது மெயின் எண்ட், இது மெயின் சைஸ். ஸோ இந்த ஒய் ஆக்சிஸ் என்னது? கிராஸ் ஆக்சிஸ். ஸோ கிராஸ் ஸ்டார்ட், கிராஸ் எண்ட், கிராஸ் சைஸ். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன், அதில் வந்து ரோ ரிவர்ஸ் ரோ ப்ராப்பர்ட்டி. ஸோ நான் இங்கே வந்து கோடில் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோ அப்படின்னு கொடுத்தாலும் அதே தான் எடுக்கும். ஸோ டிஃபால்ட்டாக ரோன்னு தான் இருக்கும். நான் ரோ ரிவர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? ஸோ ரோ ரிவர்ஸ்ன்னு கொடுத்தோன்னே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ நான் காலமில் வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டு காலம்னு கொடுக்கேன். ஸோ ஒவ்வொரு இதுவும் காலமாக வரும். நம்ம வந்து பேடிங்கும் எதுவும் அதிகமாக கொடுத்தனால காலம் வைஸாக அதை எடுத்துக்குது. புரியுதா? காலம் ரிவர்ஸ்ன்னு கொடுத்தா அப்படி தலையில் வரும். 1 2 3 வா. ஸோ இது ஒரு டைப் கண்டென்ட் வா. ஆனால் நம்ம வந்து அந்த ஸ்லைடில் பார்த்த மாதிரி ஏபிசிடி வச்சே நம்ம வந்து ட்ரையல் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த டிவ் எடுத்துருவோம். ஸோ டிவ் அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். அதில் வந்து என்னெல்லாம் வைக்கிறோம், ஒரு 5 6 டிவ் இருந்துச்சு அதில். ஸோ ஃபஸ்ட் டிவில் வந்து ஏ, இதில் நம்ம இன்லைன்லே ஸ்டைல் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோரல் இருந்துச்சு. நம்ம இதையும் அழிச்சுப்போம், இல்லைன்னா பேக்ரவுண்டில் குழப்பம். இதே மாதிரி பிசிடிஇ ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தா ஈஸி தான் தோணும். பட் நீங்கள் பண்ணி பார்க்கணும். அதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லேர்னாக நல்லாயிருக்கும். விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி லேக் அடித்த மாதிரியே இருக்கும். இதுவே அப்படின்னா நம்ம நேற்று பார்த்த கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக பார்க்கணும். ஸோ விட்டுறாதீங்க. டைம் கிடச்சா கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ லைட் ப்ளூ, என்னடா காக்கி, and then pink, light gray, light green, pink, light gray, ஸோ ஒவ்வொரு ஒரு கலரில் கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓவராலாக அந்த டிவ்வை வந்து ஐடியில் கால் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம கிளாஸில் சேம் அதே கண்டெய்னர்னே கொடுத்தோம். இப்போ கண்டெய்னர்லாம் அவங்க வந்து வித் ஜென்ரேட் பண்ணாங்க. கரெக்டாக நம்ம அதெல்லாம் கொடுத்தா நம்ம அந்த ஃபஸ்ட்டு கொடுப்போம். நான் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் இருக்கிற மாதிரியே பண்ணுறேன் அந்த 400 பிக்சல் வச்சு. ஸோ டாட் கண்டெய்னர் வித்து வந்துட்டு எவ்வளோ 400 கொடுத்தாங்களா, 400 பிக்சல். ஹைட் வந்துட்டு அதே 400 பிக்சல். ஸோ இங்கே வித் ஜென்ரேட் ஆகிட்டு பார்த்தியா உள்ளே வந்து உட்காந்துட்டு, பட் பார்டர் லைன் தெரில. ஸோ பார்டர் ஒன் நம்ம வந்து 3 பிக்சல் சாலிட் டே. ஸோ இதுதான் 400 பிக்சலுக்கு உண்டான இது. கரெக்டாக இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃப்ளெக்ஸு கொடுங்க. ஸோ ஃப்ளெக்ஸு கொடுக்கும்போது சேஞ்சஸ் பாருங்கள். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பார்த்தியா ஆட்டோமேட்டிக்காக அது என்னவா மாறிட்டு ரோவாக ஜென்ரேட் ஆகிட்டு. ஸோ ஏ ஒரு ரோ, பி ஒரு ரோ, இப்படி வந்துட்டு கலர் இருக்கிறதுனால கீழே. ஆனால் நம்ம ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனில் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் டைரக்ஷனில் சாரி ரோ வேணால் காலம் கொடுக்கும். சரி ரோவாகவே இருக்கட்டுமே, ஏன்னா நம்ம வந்து தனியாக வந்து இந்த டிவ்வெல்லாம் வந்து சைஸ் பண்ணிட்டோம். ஸோ டாட் கண்டெய்னரில் உள்ள டிவ் எல்லாம் எப்படி இருக்குன்னா விட்த் வந்து ஒரு 50 பிக்சல், ஹைட் வந்துட்டு 50 பிக்சல். நம்ம கான்செப்ட் படி வந்துட்டா 400 பிக்சல் இருக்குது இதில். ஸோ இங்கே ஒரு ஸ்பேஸை கனெக்ட் பண்ணுது பார்த்தியா. நம்ம இன்னும் ஒரு 2 டிவ் போட்டால் கரெக்ட் ஆயிரும். ஸோ வேணால் போட்டு பார்ப்போமா, இந்த 2 டிவை இறக்கி பார்ப்போமே. எஸ் இஎஃப்ங்கிறது அதே மாதிரி 400க்குள்ளே வந்துட்டு. இப்போ நான் ரிவர்ஸ் பண்ணுறேன் பாரு. ஸோ எஃப்வி ஏபிசி. ஸோ அந்த
இங்கே 2 இல்லாதனால அந்த ஸ்பேஸையும் கனெக்ட் பண்ணிட்டு புரியுதா, நம்ம ஸ்லைடில் பார்த்தது அதான். ஸோ இங்கே காலம் கொடுக்கேன் ஏபிசிடி இங்கிலீஷ் வந்துட்டு, ஸோ ரிவர்ஸ் கொடுக்கேன் சரி அதே மாதிரி வந்துட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் உள்ள கான்செப்ட் படி சிம்பிளாக உள்ள எல்லா கோடையுமே நம்ம பார்த்துட்டோம். இவ்வளோதாங்க ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். இதை வச்சு இன்டெப்த்தாக நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்ஸாக போகும். ஸோ நான் வந்து மீடியா குறி ஸ்லைடை ஒன்ஸ் நான் காமிக்கேன், டவுட்ஸ் இல்லாமல் இருந்தால் நடத்திடலாம்ல. ஸோ மீடியா குறி which is handled media rule introduced in CSS to handle possible to define different style rules for different media types. So media queries can be used to check many things such as width and height of the viewport. So viewport na நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பார்க்குற விஷுவலாக இருக்குல்ல, நம்ம ஒரு வெப்சைட்டை பார்க்குறோம், நம்ம கண்ணில் என்ன தெரியுது, அதாவது உள்ள எலமெண்ட் எதுவும் கிடையாது, அதோட வியூ போர்ட்டை சொல்கிறது. ஓகேவா, அதை கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வியூ போர்ட்னா வியூ ஹைட்னா என்ன, வியூ போர்ட்னா என்னன்னு டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. ஸோ குழம்பிடாதீங்க. ஓகேவா. ஸோ அண்ட் தென் ஓரியன்டேஷன் ஆஃப் த வியூ போர்ட், அதாவது லேண்ட்ஸ்கேப் ஆர் போர்ட்ரேட். நம்ம வந்து லேப்புக்கு வந்து மேக்ஸிமம் லேண்ட்ஸ்கேப்பாக தான் இருக்கும், போர்ட்ரேட்லாம் வராது. பட் இன்கேஸ் ஃபோனுக்கு வந்தால் 2 ஆப்ஷன் வரும். ஓகேவா. அண்ட் தென் ரிசல்யூஷன்னா என்ன, நம்ம சொல்கிறோம்ல அந்த ஹெச்டி படத்தை ஹெச்டியில் ஏற்றுவோம், அந்த 4K ரெசல்யூஷன், 2K, 1080p, 720 இதெல்லாம் வருது இல்லை. ஸோ அந்த பிக்சல் வைஸ் சொல்கிறது தான் ரெசல்யூஷன். ஓகேவா. அதெல்லாம் கனெக்ட் பண்ணி வர்றது தான் யார், மீடியா queries. ஸோ மீடியா queriesல என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க மீடியா டைப். ஸோ ஆல் பிரிண்ட் ஸ்க்ரீன், used for all media type device, used for print preview mode, used for computer screens, tablet and smartphones etc. ஸோ ஆல்னா என்னென்னா எல்லா டைப் ஆஃப், அது வந்து என்னென்ன வேல்யூ பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ சிம்பிள். அண்ட் தென் கோடுக்குள்ளே காமனாக யூஸ் பண்ணுற மீடியா ஃபியூச்சர்ஸ் என்னெல்லாம். ஸோ ஓரியன்டேஷன் இப்போ தான் பார்த்தோம், லேண்ட்ஸ்கேப்பாக, போர்ட்ரேட்டாக. அண்ட் தென் மேக்ஸிமம் ஹைட். ஸோ இந்த மேக்ஸிமம் ஹைட் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ரெசல்யூஷன் பற்றி சொல்கிறேன். டிவி எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபோனில் வந்துட்டு இப்போ வர நீங்கள் லேட்டஸ்ட்டாக மொபைல் வாங்கினீங்க 25K தாண்டிங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து வீடியோ 4Kல ஸ்ட்ரீம் பண்ண முடியும் யூடியூப்பில், கரெக்டாக. ஆனால் ப்ராசஸர் நல்லா இருந்தால் மட்டும்தான். ஆனால் ஐஃபோன் அப்படி கிடையாது, நீங்கள் 4Kல ஸ்ட்ரீம் பண்ணால் ப்ராசஸர்லாம் நல்லாயிருக்கும், அது வேறு டைப். ஓகேவா. பட் நம்ம ஸ்க்ரீனை மட்டும், அந்த 4K ரெசல்யூஷனை மட்டும் நோட் பண்ணுங்கள். 4Kல ப்ளே ஆகுது அப்படின்னா பர் செகண்டுக்கு எவ்வளோ, 2160 பிக்சல் ரன் ஆகும். ஓகேவா. ஸோ நம்ம கண்ணில் படுற பிக்சல், நீங்கள் ஈவன் உங்கள் வீட்டில் பெரிய டிவி, ஏதாவது ஆண்ட்ராய்ட் டிவியோ ஸ்மார்ட் டிவியோ எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் போட்டு யூடியூப் டிவியில் பார்க்கிங்க அப்படின்னா ஒரு 720 பிக்சல் வைங்க. ஓகேவா. வச்சுட்டு டிவியில் ஏதாவது சாங்கோ ஏதோ பாருங்களேன், ஒரு பிளெயினாக ஒரு இமேஜ் வருதுன்னு வைங்களேன். லைக் ஒருத்த மட்டும் வியூ ஆகிறான், லைக் ஒரு பேஜில் ஒரு பையன் இப்படி வியூ ஆகிறான், பேக்ரவுண்ட்லாம் பிளர்ராக இருக்குது அப்படின்னா அது 720 பிக்சலுக்கு க்ளீனாக தெரியும். இன்கேஸ் இங்கே ஒரு பையன், இங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு பொண்ணு, அண்ட் தென் பின்னாடி பறவைகள், அண்ட் தென் அப்படி கொஞ்சம் பிக்சல் ஆடாவ 720 பிக்சல் சேராமல் உடையும், நம்மளுக்கு வந்து பிளர்ராக தெரியும். இது நீங்கள் ஃபோனில் பார்க்க ரேர் தான், ஏன்னா ஃபோனில் வந்துட்டு 480pயே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஈவன் டேப்லெட்டில் வேணால் பார்க்கலாம். அண்ட் தென் லேப்டாப்லேயும் நீங்கள் போயிட்டு 480 பிக்சல் ஒரு பாட்டை ஏதோ ப்ளே பண்ணிட்டு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷார்ட் ஆஃப் ஸ்க்ரீனில் க்ளீனாக வரும். அடுத்த ஸ்க்ரீன் மாறும் போது, அதாவது பாட்டில் வேறு ஏதாவது நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வியூ ஆகும்போது உடையும், கண்டிப்பாக உடையும். இந்த பேசிக் நாலேஜ் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஓகேவா. அதனால தான் தேட்டர் ஸ்க்ரீன்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய ஸ்க்ரீன் வரும்போது பிக்சல் அதிகமாக இருக்கும். ஓகேவா. அதோட ரேஞ்ச் வேறு, அதோட ப்ராசஸிங்கே வேறு. அங்கே தான் மேக்ஸிமம் ஹைட், அதாவது மேக்ஸிமம் பார்க்குற வியூ போட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க தேட்டர் ஸ்க்ரீனுக்கு, கரெக்டாக. அதனால தான் நம்ம தேட்டரில் என்ன பார்த்தாலும் எதுவுமே உடையாது. ஆனால் அந்த ஏதாவது யூடியூப் வீடியோலாம் சில டைம் போடுவாங்க, அதெல்லாம் உடையும். அது நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் ஆகுது. ஒரு வெப்சைட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபுல் பேஜ் வந்து மேக்ஸிமமாக நிறைய உண்டு, கரெக்டாக. இப்போ நான் வந்து HDMI போட்டு என் டிவியில் போடுவேன். என் டிவி 75 இன்ச்சு அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நான் HDMI மூலியமாக போகும்போது பிக்சல் பெருசாகணும், ஆனால் எனக்கு உடையக்கூடாது, கரெக்டாக.
விண்டோஸ் ஓவராலாக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஐக்கான்லாம் உடையும். அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அது விண்டோஸோட இது. பட் நம்ம வெப்சைட் உடையக்கூடாது அப்படின்னா ஒரு மேக்ஸிமமான ஒரு பிக்சலை நம்ம கண்டிப்பாக வச்சு ஆகணும். ஓகேவா? ஸோ வியூ போர்ட்டுன்னு வந்தாலே ஹைட்டை தான் நம்ம சொல்லுவோம், ஹைட்டும் வித்தும் தான் வரும். அதனால தான் இந்த மேக்ஸிமம் ஹைட்டும் மேக்ஸிமம் வித்தும் மீடியா கோரியில் வைப்போம். இப்போ நான் என்னோட மேக்ஸிமம் ஹைட் என்னது, இது ஃபுல்லாக ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகுது, ஏன்னா நான் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன். இப்போ நான் குறைச்சிட்டேன் அப்படின்னா இது வந்து மினிமம். இதை கீழே குறைக்க முடியுமா? இல்லை, ஆனால் ஓரளவு கூட்ட முடியும், ஆனால் இன்னும் குறைச்சா மினிமமாக ஆகுது. ஸோ இதை தான் வந்து மினிமம் ஹைட் மினிமம் வித்துன்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி கோடு எழுதுவோம் கரெக்டாக. அண்ட் தென் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஹைட்டும் வித்தும், அவ்வளோதான். ஸோ ஓரியன்டேஷன் வந்து ஓவராலாக சொல்கிறோம். அதை எப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா மேக்ஸிமம் ஹைட் மேக்ஸிமம் வித் அண்ட் தென் மினிமம் ஹைட் அண்ட் மினிமம் வித் அண்ட் தென் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த கோடுக்கெலாம் இங்கே அடித்தோம்ல ஹைட்டு வித்து இது. ஸோ இதெல்லாம் ஓவராலாக ஒரு பிக்சல் கணக்கில் இருக்குது, நம்மளுக்கு தெரியாது. இதை நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா சில இதில் பிக்சல் வந்து இந்த இருக்குல்ல, இதெல்லாம் அந்த பிக்சல். ஸோ ஓவராலாக பிக்சல் வந்து இங்கே இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்தா தெரியும். பட் அதை நம்ம படிக்கலை, அதை வச்சு சிஎஸ்எஸ்ல நம்மளை ஸ்டைல் பண்ணி நம்ம கொரிய கொண்டு வர போகிற டெக்னிக் தான் நம்ம வேலை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து மீடியா கொரிஸில் யூஸ் பண்ணுவோம். இதை வச்சு தான் கோடே எழுத போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மீடியா கொரியை வச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்லைடில் பாருங்கள், சின்டெக்ஸ். ஸோ மீடியா நாட், இதுதான் அந்த சின்டெக்ஸ். இதை பார்த்தா இப்போ சத்தியமாக உங்களுக்கு குழப்பம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ மீடியா டைப் அண்ட் கேன் கண்டெயின் ஒன் ஆர் மோர் மீடியா ஃபீச்சர்ஸ். ஓகேவா? நம்ம எப்படி ஒரு கிளாஸை கால் பண்ணி நம்ம வந்து ஸ்டைலை இன்க்ளூட் பண்ணுறோமோ, அதே மாதிரி இந்த கீ ஃப்ரேம்ஸ்னு ஒன்று எழுதி ஒரு அனிமேட் பண்ணோம்ல, அதேமாதிரி மீடியா கொரின்னு வந்து அட்டு போட்டு எழுதி இங்கே கோடில் எழுதியிருப்போம், மீடியான்னு எழுதி அந்த கிளாஸ் நேம் ஸ்க்ரீனு நம்ம ஏதோ கிளாஸ் நேம் வச்சுருக்காங்களா இல்லையா? ஸோ ஓகே, ஸ்க்ரீன் அண்ட் மினிமம் வித் 480 பிக்சல்னு கொடுத்துருக்காங்க. மினிமம் வித் என்ன, இருக்கிறதுலே சின்ன வித். ஸோ இருக்கிறதுலே இங்கே சின்ன சைஸ் வந்து 480 பிக்சல் வரலாம், அதுக்கு கீழே ஒன்றால் ஸ்க்ரீனை குறைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாடி கலர்லாம் இப்போ பார்க்காதீங்க, நான் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இது மீடியா வந்து என்ன ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ பிக்சலை வச்சு தான் இங்கே ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதை நான் மினிமைஸ் பண்ணிட்டேன். இது மினிமம் அண்ட் தென் இதுதான் மேக்ஸிமம். இது மினிமம் மேக்ஸிமம் நடுவில் இருக்குல்ல, அந்த பிக்சலை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ அப்படி கூட்ட இது ஒரு பிக்சல், இப்போ நான் கூட்டும் போது இன்னொரு பிக்சலில் வியூ ஆகுது கரெக்டாக. ஸோ இதில் இன்னொரு ஏரோ வருமே, மவுஸ் சரி, இந்த இன்னொரு ஏரோ அந்த வந்துச்சுல, எஸ், இது ஒரு டைப்பாக கூடுது பார்த்தியா, இது நம்ம எங்கே இழுக்கோமோ அது இஷ்டத்துக்கு கூடும். ஸோ இது ஒரு பிக்சல் பார்த்தியா. இப்போ ஒரு சில இடங்கள்லாம் ஒயிட்டாக வந்து அதுக்கப்புறம் பிக்சல் வைஸ் அது அலாக்கேட் ஆகுதா, இதுதாங்க மீடியா கொரி. இது வந்து மேனுவலாக எழுதுனா நம்ம வந்து கண்டிப்பாக அழிஞ்சே போயிடும், அந்தளவுக்கு இது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய யூடியூப் சைட்டுக்கெலாம் எழுதும் போது ரிஸ்க் தான். ஓகேவா? ஸோ மீடியா கொரி பற்றி இப்போ ஓவராலாக உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். பட் கோடை எப்படி இம்போர்ட் பண்ணுவோங்கிறத நம்ம நாளைக்கு உள்ள செஷனில் சின்னதாக இந்த கோடை பார்த்துட்டு அண்ட் தென் நான் எக்ஸாம்பிளாக நான் காமிப்பேன். ஓகேவா? ஸோ எனி டவுட்ஸ் இருக்கா? anyone? அஜிதாக்கு ஓகே, இன்ஃபேன் ஜீவா, சச்சிகுமரனுக்கு ஓகே, ஹசீனா, அனஃபா, ரைட், உங்களுக்கு ஓகேவா? சரி, ரைட், ஓகேடா. ஓகே, ரைட், எனக்கு செஷன் அவ்வளோதான்.